ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வெதர் ட்ரியோவில் இருக்க ரைக்வாஸா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெதர் ட்ரியோவில் கயோகர் அண்ட் கிரௌடான் அப்படிங்கிற மாதிரி 2 போக்கிமான்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி நான் ஆல்ரெடி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டேன். அந்த 2 வீடியோக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம ரைக்வாஸா பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நான் ஒரு குவிஸ் கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் இல்லையா, ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு கரெக்டாக டேகன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தாரு. அதே மாதிரி இந்த வீடியோவோட எண்டிங்லேயும் ஒரு குவிஸ் இருக்குது. ஸோ அந்த குவிஸை நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய அனிமே வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைக்வாஸா. ஸோ இது பார்க்கவே க்ரீன் கலரில், ஸோ பார்க்கவே அட்ராக்டிவான ஒரு போக்கிமான் மாதிரி இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி ஸ்னேக்கை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இதை வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்னேக்கே பறந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரி தான் ரைக்வாஸாவும் இருக்கும். அண்ட் நிறைய பேர் கேட்பீங்க இந்த டைமில் தான், எப்படி ரைக்வாஸா மெகா எவால்வ் ஆகுது அப்படின்னு. ஸோ எப்படி ரைக்வாஸா மெகா எவால்வ் ஆகுதுன்னு நான் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் வெதர் ட்ரியோஸை பற்றி இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். வெதர் ட்ரியோ, ஸோ பேர்லேயே இருக்குது வெதர் ட்ரியோ. ட்ரியோன்னா என்ன, 3 போக்கிமான்ஸ். வெதர்னா என்ன, வெதரை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அப்படின்னா வெதரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய 3 போக்கிமான்ஸ். ஸோ அந்த 3 போக்கிமான்ஸ் தான் வந்துட்டு கிரௌடான், கயோகர் அண்ட் ரைக்வாஸா. ஸோ இந்த 3 போக்கிமான்ஸாலையுமே வெதரை கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் இப்போ கிரௌடான் அப்படிங்கிற ஒரு போக்கிமான் இருக்குது. ஸோ அந்த போக்கிமானை வந்துட்டு ஃபயர், அதாவது வல்கேனோ, ஃபயர், அந்த மாதிரி ஃபயரை சம்மந்தப்பட்ட எலமெண்ட்ஸை வந்துட்டு கிரௌடான் அப்படிங்கிற போக்கிமானால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ கயோகர் பக்கத்தில் வந்துடலாம். ஸோ கிரௌடானுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நம்மளோட கயோகர். ஸோ இதால் வாட்டர், ஓஷன்ஸ், ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும், நான் தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. இது 2 பேர்த்துக்கும் கார்டியனாக ஆக்சுவலி ஒருத்தர் வேணும்ல இந்த சண்டையை நிறுத்துறதுக்கு. ஸோ அதுதான் நம்மளோட ரைக்வாஸா. ஏன்னா நம்ம கிரௌடான் அண்ட் கயோகரை விடவே நம்ம ரைக்வாஸாவுக்கு கொஞ்சம் பவர் இருக்குது. அண்ட் இதால் வந்துட்டு வெதரை கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் ஏர், அந்த மாதிரி அட்மாஸ்பியர், அதெல்லாம் வந்து இதால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இது கார்டியனாக இருக்கிறதுனாலே கிரௌடான் அண்ட் கயோகரை விடவே இதுக்கு பவரும் எச்சா இருக்கும். ஏன்னா அந்த 2 போக்கிமான்ஸுமே தடுத்து நிறுத்தணும்ல, அதுக்கு தனியாக கொஞ்சம் பவர் வேணும். ஸோ அந்த பவர் நம்ம ரைக்வாஸா கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னடா மெகா எவல்யூஷனை பற்றி வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெகா எவல்யூஷனை பற்றி நம்ம இப்போவே பேசிடலாம். ஸோ மெகா எவல்யூஷன் அண்ட் முதல்ல மெகா எவல்யூஷன் நம்ம எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மெகா எவல்யூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சாரசாட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து சாரசாட் எக்ஸாக மாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு கீ ஸ்டோன் அப்படிங்கிறது வந்து தேவை. ஸோ அது ஆக்சுவலி ட்ரெயினரோட கையிலையும் அந்த போக்கிமானில் ஏதாவது ஒரு பகுதியிலையும் நீங்கள் வந்து அந்த கீ ஸ்டோனை வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் மெகா ஸ்டோனை வந்துட்டு போக்கிமான் கிட்டே கொடுத்துடணும். அண்ட் இப்படி கொடுத்த உடனே நீங்கள் வந்துட்டு மெகா எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போக்கிமானுக்கும் ட்ரெயினருக்கும் எந்த அளவுக்கு நடுவில் பாண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த மெகா எவல்யூஷன் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு போக்கிமானோட ஒன்றிணைகிறோமோ அந்த அளவுக்கு போக்கிமானோட பவருமே இன்க்ரீஸ் ஆகும். லைக் ஆஷோட கிரினிஞ்சா, சாயரோட செப்டைல், அலானோட சாரசாட் எக்ஸ், ஸோ இந்த மாதிரி. பட் நான் மியூட்டோ வீடியோவில் சொல்லியிருப்பேன், மியூட்டோவும் எப்படி எவால்வ் ஆகுது ரைக்வாஸா மாதிரி தான் அப்படின்னு இருப்பேன். மியூட்டோ, ரைக்வாஸா இந்த மாதிரி போக்கிமான்ஸ்க்கெலாம் ட்ரெயினர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதான் சுயமாக எவால்வ் ஆகிட்டால் தான் உண்டு. ஸோ இது எப்படி சுயமாக எவால்வ் ஆகாது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ரைக்வாஸா விடமில் ஆக்சுவலி ஒரு உறுப்பு இருக்கான். ஸோ அந்த உறுப்பு மூலிமா தான் அது மெகா எவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா ஸ்பேஸில், இந்த அட்மாஸ்பியர் லெவலில் ஒரு ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் அது சாப்பிட்டு அது பாடியில் ஆக்சுவலி ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம ரைக்வாஸாவால் வந்துட்டு மெகா எவால்வ் ஆக முடியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் அந்த மேலேருந்து உழுகுது இல்லையா அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ், அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்லேருந்து தான் மெகா ஸ்டோனே கண்டுபிடிச்சதாக வந்துட்டு சில பேர் சொல்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், எப்பட்றா இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸை சாப்பிட்றது அப்படிலாம்
போக்கிமான் சீரீஸ்லேயே காட்டல. அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்னா, இது ஆக்சுவலி நான் சொல்லலை, கூகுளே நான் அடித்து பார்த்தேன். நம்மள்தான் நீங்களும் போய்ட்டு அடித்து பாருங்கள். ஸோ கூகுளே இப்படி தான் வந்துச்சு. ரைக்வாசா உடம்புல வந்துட்டு ஒரு பாட்டு இருக்குது, அது மூலிமா தான் அந்த மெகா எவால்வ் ஆகுதுன்னு கூகுளில் வந்துச்சு. ஸோ நானும் எப்போவுமே எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ கூகுளில் நான் ஒரு விஷயம் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா அதை வந்துட்டு 2 டைம்ஸ் நல்லா யோசித்து தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படியும் ஒரு சில டைம் மிஸ்டேக் ஆயிடுது. ஸோ அதுக்கு நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்போ ரைக்வாசாவோட மூவ்ஸை பற்றி பார்க்கலாம். ரைக்வாசாவுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு மூவ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மூவை நான் கேட்டோன்னே இது வந்துட்டு ஒரே ஒரு போக்கிமானை தான் யூஸ் பண்ண முடியும், அது வந்துட்டு போக்கிமான் ஃபயர் ரெட்டில் இருக்க ஒரு போக்கிமானை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு அது வந்துட்டு நிறைய போக்கிமான்ஸால் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ரைக்வாசாவை வச்சு எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட் போடுறோம். இப்போ ஆப்போனன்ட் பீக்கச்சு இருக்குது. ஸோ பீக்கச்சு குயிக் அட்டாக் யூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ குயிக் அட்டாக் வந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டான மூவ். அண்ட் குயிக் அட்டாக் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ரெண்டுத்துக்கும் நம்ம போட்டு வச்சோம்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட் போயிட்டு அடிச்சுட்டு திரும்பியே வந்துடும். அப்புறம் தான் குயிக் அட்டாக் ஆக்சுவலி வருமே. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீட் எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட்னா ஆல்மோஸ்ட் த ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ அதுதான் எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. ஸோ அது தாங்குகிற கெப்பாசிட்டி ஆக்சுவலி இந்த போக்கிமானுக்கு இருக்கணும். அப்படிலாம் லைட் வேகத்தில் போகும்போதே அது வந்துட்டு டிஸப்பியர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட்ஸை வந்துட்டு கொஞ்சம் போக்கிமான்ஸால் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட் யூஸ் பண்ணோடனே நம்ம போக்கிமான் ஆக்சுவலி டயர்டாயிரும். ஸோ இது கேமில் நான் சொல்லலை, நான் ரியல் லைஃப்பில் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ரைக்வாஸை வச்சு எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட் யூஸ் பண்ணிங்கன்னா போக்கிமான் கொஞ்சம் டயர்டாயிரும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த எபிலிட்டி இருந்தாலும் ஒரு பவர்ஃபுல்லான எபிலிட்டி தான். அண்ட் இந்த வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. எஸ், ஸோ இதுதான் இதோட வீடியோ எண்டிங். அண்டு போக்கிமானோட குவிஸ் வந்துட்டு எண்டிங்கில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அது ஆக்சுவலி என்னென்னா, இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு குவிஸ் இல்லை, 2 குவிஸ் கேட்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் கேட்டது ஆல்ரெடி கேட்டது தான். ஃபயர் டைப் போக்கிமான் ஃபயர் ரெட்டில் ஒரு போக்கிமானால் எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட் யூஸ் பண்ண முடியும், அது என்ன போக்கிமான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேரை மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு குவிஸ் என்னென்னா, நம்ம பீக்கச்சு இருக்கு இல்லையா, ஸோ நம்ம பீக்கச்சுவால் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற ஒரு மூவை வந்துட்டு யூஸ் பண்ண முடியுமா, யூஸ் பண்ண முடியாதா? ஸோ யூஸ் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்படி அனுப்பிச்சி விட்றீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ஃபயர் டைப் போக்கிமானோட பேர், நெக்ஸ்ட்டு கமா நோவா எஸ்ஸா அது வந்து அனுப்பிச்சி விட்ருங்க. அடுத்த ப்ராக்கெட்டில் உங்கள் நேம் அனுப்பிச்சி விடுங்க. அப்போ தான் நான் உங்கள் நேம் வந்து ஸ்பெல் பண்ணுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.